இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான அறிவிப்பினை வெளியிட்டதை ஒட்டி சேலம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதுக்காக நம்ம பறக்கும் படை மற்றும் அதை சார்ந்த குழுக்கள் இப்போ இந்த நிமிஷத்தில் ஒரு 22 குழுக்கள் 11 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கு. திங்கட்கிழமைக்கான ஜிடிபி நடக்காது. இப்போ நம்ம அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் என்ன செய்யணும், 48 மணி நேரத்தில் என்ன செய்யணும், 72 மணி நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அந்த விஷயங்களும் இப்போ நடைபெற்று வருகிறது. ஒரு 22,500 ஊழியர்கள் இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 3,462 போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம மாவட்டத்தில் இருக்கு. மாவட்ட எல்லைகளில் எத்தனை சோதனை சாவடி நம்ம வைக்கிறோம்? நமக்கு பக்கத்தில் கர்நாடகா பார்டர் இருக்குது, இந்தாண்ட நமக்கு தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி திருச்சி, இந்த மாதிரி எத்தனை சோதனை சாவடிகள் அமைக்க போகிறோம்? அங்கே என்னென்ன வசதிகள்? இந்த சோதனை சாவடிகளில் சிசிடிவி, இதே மாதிரி இந்த வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் எத்தனை? அதாங்க இப்போ ஒரு 22 குழுக்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்குங்க. அதுதான் ஒரு குழுக்களும் அந்த மாவட்ட எல்லையில் அவங்களுக்கான இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் தான் அவங்க இருக்காங்க. பொதுமக்கள் அவங்களோட புகார்களோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ குறித்து தேர்தல் தொடர்பான விஷயங்களை கேட்கறதுக்காக 1950 அப்படிங்கிற ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். சி விஜில்னு ஒரு ஆப்பும் எல்லாருக்கும் அதை பற்றியான விஷயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமே ஒரு புகாரும் வந்துருச்சு. அதனால சி விஜில் நம்ம மாவட்டத்தில் ஆக்டிவாக தான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 பட்டாலியன் முன்னாடியே வந்துருச்சுங்க. ஒரு 153 லொகேஷன்ஸ்ல 172 அது என்னன்னு நாங்க சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாது. நம்பர் மட்டும் வச்சு. முதல் புகார் ஒரு கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 4 மணிக்கு விதிமுறைகள் வந்திருக்கு, கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னாங்க. உடனே நிறுத்த சொன்னோம். நாங்க 2 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம், இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 22 வாகனத்துல ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு அந்த வாகனங்கள் போயிருக்குங்க. மொத்தமா 99 33 பிளஸ் 99 வாகனம் 33. ஆமா, 99 வாகனங்கள் இதுக்காக பயன்படுத்த உதவும். வியாபாரிகள் குறிப்பா வெள்ளி வியாபாரிகள் வெள்ளி வியாபாரிகள் இந்த மாதிரியான வியாபாரிகள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹோல்சேல் பொருள் வாங்கிட்டு போறதுக்கு பணம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான இவங்களுக்கு என்ன மாதிரியான அவங்களுக்காக தனியா ஒரு கூட்டம் நடத்தப்பட இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அவங்க என்னென்ன பில்லெல்லாம் எடுத்துட்டு வரணும், அவங்க கையில என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம். திரும்பியும் அவங்களை கூப்பிட்டு நாளைக்கு சொல்லிடுவோம். 50,000 தாங்க. அதுல ஒன்றும் வேற ரிவிஷன் எதுவும் இல்லை. 10,000. எவ்வளவு பணம் இருந்தா கருவூலத்துல ஒப்படைக்கிறோம்? அதே மாதிரி அதுக்கு மேல இருந்தா இப்போ வருமான வரித்துறைக்கு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா வருமான வரித்துறைக்கு போயிருங்க.